வணக்கம். புரதச்சத்து அதிகமாகவும், அதே நேரத்தில் எளிதாக ஜீரணமாகக்கூடிய ஒரு அசத்தலான வெஜ் பிரெட் ஆம்லெட் ரெசிபிய தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நல்ல சுவையும், ஆரோக்கியமும் தரக்கூடிய இந்த ரெசிபிக்கு தேவை பாசிப்பருப்பு 1/2 கப். அத 1 மணி நேரம் ஊற வச்சு, அதோட இஞ்சி 1/4 இன்ச், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும். இதில் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து சிறிது தண்ணீருடன் கலக்கி தோசை மாவு பதத்தில் வைக்கவும். சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு ஊற்றி சின்ன தோசைகளாக பார்க்கவும். புதினா சட்னி மற்றும் தக்காளி சாஸ் தடவவும். 2 ரொட்டி துண்டுகளை வெண்ணெய் தடவி டோஸ்ட் செய்யவும். டோஸ்ட் செய்த பிரெட் துண்டின் நடுவில் நாம் செய்துள்ள வெஜ் ஆம்லெட்டை வைக்கவும். ஓரங்களில் தெரியும் அதிகப்படியான ஆம்லெட்டை வெட்டி எடுக்கவும். இப்போது சுவையான பிரெட் ஆம்லெட் தயார். இதை காலை உணவாகவும் மாலை சிற்றுண்டியாகவும் பரிமாறலாம். குழந்தைகளுக்கு இதை செய்யும் பொழுது இந்த பிரெட் ஆம்லெட்டிற்கு நடுவில் சீஸ் துண்டுகளையும் வைத்து பரிமாறலாம். அவர்களுக்கு கூடுதலாக புரதச்சத்து கிடைக்கும். இந்த சுவையான வெஜ் பிரெட் ஆம்லெட்டை நீங்களும் முயற்சித்து பாருங்கள். நன்றி.